ஈரோடு அருகே உள்ள விஜயமங்கலத்தில் நடைபெறவுள்ள விஜயின் பொதுக்கூட்டத்திற்காக வாகனம் இப்போதே கூட்டத்திடலில் கொண்டு வந்து தயாராக நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணகுமாரிடம் கேட்கலாம். சரவணகுமார், தகவல்களை பகிரலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சார கூட்டம் நாளை ஈரோடு மாவட்டத்துல பெருந்துறை அருகே விஜயமங்கலத்துல நடக்க இருக்கிறது. 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் இதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சார கூட்டம் ஒரு மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எவ்வாறு இருக்கும் அது போன்று செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கான மேடைகள் அமைக்கப்படவில்லை. பிரச்சார பேருந்தை தான் விஜய் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வருகிறார். எனவே அந்த பேருந்து தான் இன்னும் கொண்டு வந்து தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பாண்டிச்சேரியில இந்த பிரச்சார கூட்டம் எப்படி நடந்ததோ அதே பாணியில் தான் இங்கும் கூட, அதாவது ஒரு மேடையை பார்த்து பார்வையாளர்கள், தொண்டர்கள், கட்சியினர் எப்படி நிற்பார்களோ அதே போன்று அந்த மேடை இருக்கக்கூடிய பகுதி அந்த பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேடை அமைக்கப்படவில்லை, அதற்கு மாற்றாக பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து இன்று அதிகாலையிலேயே சென்னையிலிருந்து கொண்டு வரப்பட்டு தற்பொழுது இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த பேருந்து இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்வையாளர்கள், அதாவது கட்சியினுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி என்பது ஒரு 100 மீட்டர் இடைவெளி இருக்கு, 100 அடி இடைவெளி இருக்கிறது. அந்த 100 அடி இடைவெளியிலும் கூட 4 தடுப்புகளை வைத்திருக்கிறார்கள். 4 இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பெட்டி போன்ற அமைப்பை உருவாக்கி அதில் ஒரு பெட்டியிலும் 500 பேர் இருப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பார்வையாளர்கள் எடுக்கக்கூடிய இடத்தில் இருந்து அடுத்தடுத்து 4 தடுப்புகள், அதற்கு பிறகுதான் பேருந்து நிற்கிறது. பேருந்திற்கு பின்னால் பகுதியிலும் பாதுகாப்புக்காக ஒரு 10லிருந்து 12 அடி உயரத்திற்கு தகர தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள். யாரும் அந்த பகுதியாக உள்ளே வராமல் இருப்பதற்கு. எனவே பேருந்தை நோக்கி விஜய் இருக்கக்கூடிய பகுதிக்கு அதிகமாக அந்த கட்சி சேர்ந்தவர்கள் அல்லது வந்தால்தான் இது போன்ற நெரிசல் ஏற்படும் என்பதனால இப்படி இந்த பேருந்து நிற்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி 4 புறமும் பெரிய அளவுல ஒரு 50லிருந்து 100 அடி இடைவெளி இருக்கக்கூடிய வகையில அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இந்த 4 தடுப்புகள் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கிடையில தன்னார்வலர்கள், அதாவது அந்த கட்சியினுடைய தொண்டரணியினர், காவல்துறையினர் மற்றும் விஜயனுடைய பவுன்சர்கள், இவர்கள் எல்லாமே இதில் பொதுமக்களோ அல்லது வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் ஆர்வத்தில் இந்த பேருந்தை நோக்கி விடக்கூடாது என்பதற்காக அங்கே நிறுத்தப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு தற்போதிலிருந்தே காவல்துறை அந்த இது போன்ற நெரிசல் ஏற்பட்டால் அல்லது அதிகமாக வந்தால் அதை எவ்வாறு தடுப்பது, குறிப்பாக 30,000 பேர் எண்ணிக்கை என்றால் அந்த பெட்டிகள் எல்லாம் அதற்கு ஏற்ற வகையில தான் இருக்கிறது. ஒரு 60 பெட்டிகள், அந்த 60 பெட்டிகளுடைய அளவு பார்த்தோம் என்றால் 30 அடி அகலமும் ஒரு 110 அடி நீளமும் கொண்ட பெட்டிகள். ஒவ்வொரு பெட்டியிலும் ஆட்கள் ஒரு 80% மட்டும் தான் நிரப்ப வேண்டும். எனவே ஒவ்வொரு பெட்டியிலும் அதற்காக காவல்துறையினர் நியமிக்கப்படுகிறார்கள். அதுக்கு ஒரு பெட்டிக்குமே ஒரு அதிகாரி பொறுப்பு என்ற ரீதியில ஒரு உதவி ஆய்வாளர், அந்த ஆய்வாளரோ ஒரு பொறுப்பு, அவர்களுக்கு கீழே காவல்துறையினர் அங்கே நிற்க வேண்டும். எனவே இந்த பெட்டியில் நிரம்பி விட்டது, இதற்கு மேல் ஆள் சேர்க்கக்கூடாது என்றால் அங்கே காவல்துறையினர் அதற்கு மேல் ஆள் சேர்க்க மாட்டார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக இந்த 60 பெட்டிகளும் நிரம்பி விட்டால் அதற்கு பிறகு உள்ளே ஆட்களை சேர்க்கக்கூடாது என்பதை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த நடந்த ரோல் கால்ல அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே வெளியிலிருந்து ஆர்வத்தில் நிறைய வரக்கூடிய பொதுமக்கள், பார்ப்பதற்காக வரக்கூடியவர்கள், அருகிலேயே இந்த தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. எனவே அங்கே வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் இறங்கி பார்ப்பதற்காக வருவார்கள். எனவே இது போன்றெல்லாம் இதனால் போக்குவரத்து நெரிசலோ அல்லது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கூட்டமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்கு இந்த பிரச்சார கூட்டம் நடக்கிறது அல்லவா, அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதியிலும் காவல்துறையினர் கூடுதலாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் போக்குவரத்து போலீசார் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.